இறையச்சத்தை பற்றி இங்கே கோரிக்கக்கூடிய சமயத்தில் உங்களிடத்தில் உண்மையான இறையச்சம் வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நம்மிடம் கட்டளையிடக்கூடிய சமயத்தில் யாரை பார்த்து சொல்கிறார் என்று வரக்கூடிய சமயத்தில் மூமினானவர்களே விசுவாசிகளே என்று நம்மை அழைத்துத்தான் போகிறார். இறையச்சம் என்பது எந்த விஷயத்திலே நீங்கள் செயல்படுகின்றீர்களோ அதில் எப்படி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுக் கொண்டிருக்கிறார்களோ எந்த அடிப்படையில் அந்த செயலை நிறைவேற்ற வேண்டும் என்று நமக்கு வழிமுறைப்படுத்தி தந்திருக்கிறார்களோ அதை கொஞ்சம் கூட பிசகாது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அதுதான் இறையச்சம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இருக்கிறார். அதற்கு அடுத்து சொல்லக்கூடிய வசனம் தான் ஒரு வாக்கியம் தான் நம்மை எல்லாம் மிகவும் எச்சரிக்கையுடன் கவனிக்க வைக்கிறார்கள். கொஞ்சம் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். தாமதமாக கூடிய கற்றுனால போல வசதியாக இந்த பக்கம் ஓரமாக வந்து தாண்டி தாண்டி போக முடியும். நம்மை பார்த்து முஸ்லிம்களை பார்த்து தான் அல்லாஹ் கூறுகின்றார், நீங்கள் முஸ்லிம்களாக தவிர மன்னிக்க கூடாது என்று நம்மை பார்த்து எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார். நாம் பெருமிதமாக முஸ்லிம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் விசுவாசிகள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் மரணிக்கக்கூடிய தருவாயில் நம்முடைய ஈமான் நம்மிடத்தில் இருக்குமா இல்லையா என்பதை பற்றி நம்மில யாருமே எந்த விதமான உத்தரவாதமும் சொல்ல முடியாத நிலைதான் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக தெரிவிக்கின்றார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய சமயத்தில் உங்களை ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டார்கள். உங்களை ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள் என்று கூறுகிறார்கள். இன்னொரு சமயத்தில் சொல்லக்கூடிய சமயத்தில் உங்களிலே பல பேர் காலையிலே முஸ்லிம்களாக விழித்திருக்கிறார்கள், மாலையிலே அவர்கள் நிராகரிப்பாளர்களாக மாறிவிடுகிறார்கள். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். முஸ்லிம்களாக விழித்தரக்கூடிய நாம் நம்முடைய செயல்பாடுகளிலே நம்முடைய பணிகளிலே ஈடுபடக்கூடிய சமயத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை, நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களை, நாம் அணுகக்கூடிய விஷயத்தில் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்களை நம்மை இறை நிராகரிப்பால் கொண்டு சென்று விடுகிறது என்று எச்சரிக்கை விதமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கூறிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களாக விழித்தரக்கூடியவர்கள் மாலையிலே நிராகரிப்பாளர்களாக மாறிவிடுகிறார்கள். நிராகரிப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக மாறிவிடுகிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். அல் கல்பு பைன இஸ்பாயினி மின் அஸபிர் ரஹ்மான் யுகல்லிபுஹா கைஃப யஷா. நம்முடைய உள்ளம் இருக்கிறதே அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. யுகல்லிபுஹா கைஃப யஷா. அப்படி இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தை அல்லாஹ் தான் நாடிய விதமாக புரட்டிக் கொண்டிருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களிலே இடையிலே இருக்கிறது என்று சொன்னால் எப்படி வேண்டுமானால் நம்முடைய நிலைகளை மாற்றிக்கொண்டே இருக்கலாம் என்று வரும்பொழுது ஈமானும் குஃபரும் என்பது நமக்கு மத்தியிலே நம்மை போராடிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கும் என்பதை இந்த வசனத்தின் இந்த செய்தி வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு முஸ்லீமாக மாறிவிட்டார் என்பதற்காக வேண்டி அவன் மரணத்திற்கு வரைக்கும் அவன் முஸ்லீமாக இருப்பான் என்று நாம் நம்பிவிட முடியாது. அவன் தன்னுடைய இஸ்லாமை, அவன் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நிலையிலே போராடிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி நமக்கு எச்சரிக்கை தருகின்றது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதிகமான துஆக்களாக இந்த வசனம் இருக்கிறது. யா முஸர்ரிஃபல் குலூப் யா முஸர்ரிஃபல் குலூப் தப்பித்து கல்வி அலா தீனிக வ தஆத்திக. உள்ளங்களை புரட்டிக் கொண்டே இருப்பவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனின்பாலும் உன்னுடைய வழிபாட்டின்பாலும் உறுதிப்படுத்தி வை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார்களாம் என்று நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்கள், இது போன்ற செய்திகளை இப்படியே நாம் ஏராளமாக பார்த்துக் கொண்டே இருக்கலாம். நமக்கெல்லாம் ஒரு பெருமிதம் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் நம்மிடத்திலே ஒரு மகிழ்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் மோமின்கள், ஈமான் உடையவர்கள் என்று. எப்பொழுது நாம் ஈமான் உடையவர்களாக இருக்கிறோமோ, எப்பொழுது நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோமோ, அந்த இஸ்லாத்தையும் அந்த ஈமானையும் நம்மிடத்திலே பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் கவலைப்படாமல் இருக்கிறோம். எச்சரிக்கையுடன் இல்லாமல் இருந்து விடுகின்றோம். நம்முடைய ஈமான் என்பது அப்படி பாதுகாக்கப்பட்ட ஒரு பெட்டகமாக நம்மிடத்திலே இருந்து கொண்டிருக்கும். நம்முடைய செயல்பாடுகளுக்கும் நம்முடைய ஈமானுக்கும் இடையிலே சம்பந்தம் இல்லை. ஈமான் ஒரு தனிப்பட்ட பாதுகாப்பான ஒரு அம்சம், செயல்பாடு ஒரு தனிப்பட்ட ஒரு அம்சம் என்ற ஒரு நிலையிலே தான் நம்முடைய அணுகுமுறைகள் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இறைவனுடைய நாட்டம் இதில் என்னவாக இருக்கும் என்பதை பற்றி நாம் சிந்திக்காமல் வெகு எளிதாக தடுமாறக்கூடிய அளவுக்கு நம்முடைய சூழ்நிலைகள் அமைந்து கொண்டிருப்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை அணுகும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய சோதனைகள் நம்மை கடமுறை செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இறை நிராகரிப்பை, அல்லாஹ்வை மறந்து செயல்படக்கூடிய தன்மைகளை, சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நாம் சந்திக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்முடைய ஈமானுடைய வலிமைகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹ் சும்ம தகாமு ததனஸ்ஸலு அலைஹில் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்சனு. நம்மை பார்த்து அல்லாஹ் கூறுகிறார், இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹ், எங்களுடைய இரட்சகன் அல்லாஹ் என்று யார் கூறுகின்றார்களோ என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கூப்பிட்டு பிறகு ஒரு நிபந்தனை கொடுக்கின்றான், தும்மஸ்தகாமு. பிறகு அதிலே அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மூலமாக ஏற்படக்கூடிய அந்த நம்பிக்கையிலே அவர்கள் இஸ்திகாமத்துடையவர்களாக இருப்பார்களே ஆனால், உறுதிப்பாட்டுடன் இருப்பார்களே ஆனால், தத்தனஸ்ஸலு அலைஹில் மலாயிகா, அவர்களுக்கு அவர்களிடத்தில் மலக்குகள் வருகிறார்கள். அல்லாஹ் தகாஃபு, பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார்கள். வலா தஹ்சனு, கவலைப்படாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று நற்செய்தி கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த திருமலை வசனத்திலே கூறிக்கொண்டிருக்கிறார். என்ன அர்த்தம்? அல்லாஹ் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் என்ற சொல் மட்டும் நம்மிடத்தில் இருந்தால் மட்டும் போதாது, அதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறார். உறுதியாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை நமக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறது. நாம் பூமியங்களாக இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு சோதனைகளை தருவான் என்பதுதான் அங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறார். நமக்கு கஷ்டங்களை தருவான். தாங்க முடியாத அளவுக்கு கூட நாம் நினைத்துக் கொண்டிருப்போம், தாங்க முடியாத அளவுக்கு இந்த சோதனைகள் இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வை நாம் என்ன செய்து கொண்டு எதிர்பார்த்துக் கொண்டிருப்போம். இது போன்ற சோதனைகள் எல்லாம் வரக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இஸ்திகாமத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார். என்னை ரப்பு என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இவன் என்னால் தரப்படக்கூடிய சோதனைகளை சந்திக்கக்கூடிய விஷயத்தில் தந்தவன் இறைவன் நிச்சயமாக இதிலே நம்மை வெற்றி பெற வாய்ப்பான் என்ற நம்பிக்கையோடு எல்லா கட்டத்திலும் உறுதியாக இருக்கிறானா என்று அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்த்து, உறுதியாக இருந்தோம் என்று சொன்னால் வழக்குகளை அனுப்பி வைத்து, உறுதியாக இருக்கிறோம் என்ற இடம் ஏற்பட்டு விட்டால் வழக்குகளை அனுப்பி வைத்து பயப்படாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு ஆறுதல் தருவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு அற்புதமான வசனம் பாருங்கள். நீங்கள் பூமியிலிருந்து சொல்லிக் கொண்டு இருப்பதன் காரணமாக உங்களை சொர்க்கத்திற்கு நீங்கள் சென்று விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு முன்னான சமுதாயத்தவர்கள் சந்தித்த சோதனைகளை போன்று உங்களுக்கு சோதனைகள் ஏற்படாமல், அந்த சோதனைகளை நீங்கள் வென்றுவிடாமல் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். சோதனைகள் என்பது பூமியினுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்மிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்துவிடக்கூடாது. நாம் ரப்புல் ஆலமீனை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் அல்லாஹ்வை அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். தொழுகைகளை நம்மிடத்தில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை.
நோன்பு வரப்போகிறது எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த கால நோன்புகளையும் சரியாக நிறைவேற்றி இருக்கிறோம். சக்கரத்தை கொடுத்திருக்கிறோம். எனக்கு வாய்ப்பு கிடைத்தது, ஹஜ்ஜை கூட நான் நிறைவேற்றியிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றுத்தானே நான் நடந்து கொண்டிருக்கிறேன். இறைவா, எனக்கு இது போன்ற சோதனைகள் தேவைதானா என்று நம்மிடத்தில் ஒரு எண்ணம் ஏற்பட்டுள்ளது என்று சொன்னால், அங்கே நம்முடைய அல்லாஹ்வை வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையிலே தோல்வி ஏற்பட்டுவிட்டது என்றுதான் அர்த்தம். அல்லாஹ்வுடைய வல்லமையின் மீது நமக்கு சந்தேகம் ஏற்பட்டுவிட்டது என்றுதான் அர்த்தம். அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த உறுதிப்பாடு என்பது நம்மிடத்தில் இல்லை என்றுதான் அர்த்தம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நமக்கெல்லாம் நன்றாகவே தெரியும். அல்லாஹ்விடத்தில் நேரடியாக சம்பாதித்தவர் என்று கலீமுல்லாஹ் என்று அவர்களை பாராட்டப்படுவார்கள். ஒரு கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த பூமியிலே வாழ முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். மூசாவும் மூசாவுடைய சமுதாயத்தினரும் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்டில் இருந்து அந்த நாட்டுடைய மன்னனுடைய எதிர்ப்பை தாங்க முடியாமல் விரண்டோட ஆரம்பிக்கிறார்கள். இவரும் இவருடைய சமுதாயத்தினரும் புறப்பட்டு செல்வதை கண்டுவிட்டு அந்த மன்னன் ஃபிரௌன் தன்னுடைய ராணுவத்தோடு மூசாவை கைது செய்வதற்காக விரட்டி செல்கிறார்கள். மன்னனும் மன்னனுடைய ராணுவத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக மூசாவும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தினர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். கடல் குறிப்பிடுகிறது. குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய சம்பவம். கடல் குறிப்பிடக்கூடிய சமயத்தில் மூசாவுடன் வந்தவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். ராணுவத்தினர்கள் விரட்டிக் கொண்டு வருகிறார்கள். முன்னால் கடல், கடலிலே இறங்கினோம் என்று சொன்னால் மூழ்கி சாக வேண்டுகிறார். பின்னால் ராணுவத்தினர்கள் தாமதித்தோம் என்று சொன்னால் ராணுவத்துடைய கையிலே மாட்டிக்கொண்டு சாகுவதுதான். எப்படி பார்த்தாலும் சாவதை தவிர வேறு வழியில்லை என்ற ஒரு நிலைக்கு அந்த சமுதாயத்தினர்கள் தள்ளப்பட்டு விடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவர்கள் கூறுகிறார்கள், நாமும் அது போன்ற வார்த்தையைத்தான் நாம் சொல்லுவோம். மூசா அவர்களே, இந்நாள் அவசரத்தில் நாம் மாட்டிக்கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள். யதார்த்தமாக முன்னாலே கடல் இருக்கிறார்கள், இறங்கிறார், சாக வருகிறார். பின்னாலே ராணுவத்தினர்கள் விரட்டிக் கொண்டு வருகிறார்கள், மாட்டிக்கொண்டார், சாக வருகிறார்கள். சாவு என்பதை தவிர ஒரு வழியே இல்லை. நம்முடைய கற்பனைகள், நம்முடைய சிந்தனா சக்திகள் அத்தனையும் முடங்கி போய்விட்டது. மாற்றுவதை தவிர இவருடைய கையிலே மாட்டிக்கொண்டு சாவதை தவிர ஒரு வழியே இல்லை. அந்த நிலையிலே அந்த மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், மூசா அவர்களே, இன்னால உணரக்கும் நாம் மாட்டிக்கொண்டோம். மூசா சொல்லுகிறார், கல்மா இன்னும் மாய அரபி செய்வதி, நீங்கள் நினைப்பது போல இந்த மாய அரபி என்னுடைய இரட்சகன் என்னோடு இருந்து கொண்டிருக்கிறார். செய்யவதி நிச்சயமாக அவளை மாற்றுவார். எந்த கட்டத்தில், எப்படிப்பட்ட ஒரு நிலையில சோதனைகள் வந்த உடனேயே நாம் இன்றைக்கு சற்று சிறிய சோதனைகளாக இருந்தாலும் கூட தடுமாறக்கூடிய அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாவலை தவிர வேறு வழியே இல்லை என்று சிந்தனை எல்லாம் சுருங்கி போய்விட்ட அந்த கட்டத்தில் எதிரே பார்த்தால் கடல் விரிந்திருக்கிறது, பின்னால் பார்த்தால் ராணுவம் விரிவாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டத்தில் மூசா சொல்லிக் கொண்டிருக்கிறார், நிச்சயமாக என்னுடைய ரப்பு என்னை காப்பாற்றுவாங்க. என்ன ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தை, என்ன ஒரு அற்புதமான ஒரு நம்பிக்கை. மனித மூளை செயலக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே மூசா சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை தான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். மூசாயா அல்லாஹ் நபி, மூசாயா அல்லாஹ் தன்னிடமே நேரடியாக குறிப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு அந்தஸ்து பெற்ற ஒரு நபி. இஸ்லாத்திற்காக வேண்டி போதனை செய்வதற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார். அவரை ஓட விடுவானே, அவரை அவருடைய சமுதாயத்தை பிரபலனுடைய ராணுவத்தின் மூலமாக விரட்ட வைப்பானேன், கடல் வரைக்கு ஓடிக்கொண்டு கடலிலே இறங்க முடியாமல் தடுமாற வைப்பானே. மூசாவை பற்றி அல்லாஹ்வுக்கு தெரியாதா? நம் எல்லாரை விடவே மூசா அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் தானே. அவருக்கு இவ்வளவு சோதனைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு சோதனையிலே இவர் என்ன சொல்லுகிறார் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அவரும் சொன்னார், இந்த மாயரப்பி, என்னுடைய இரட்சகன் என்னோடு இருக்கிறான், செய்யி நிச்சயமாக எனக்கு வழிகாட்டுவாங்க. மூசா அவர்களே, உங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த கடியை
கடலிலே இறங்குங்கள், அடியுங்கள், ஓடுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓட்டார்கள். கடல் அப்படியே தண்ணீர் விலகி மூசாவுடைய சமுதாயத்தினரும் அந்த விலகப்பட்ட அந்த பாதையின் வழியாக அடுத்த பகுதிக்கு செல்லக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பாக அமைந்தது. அதே வழியிலே வந்த பிரவண ராணுவத்தினர்களும் அந்த கடலிலே மூழ்கி சாகக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா நிலைமையை உருவாக்கினான் என்று குர்ஆன் அப்படியே வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்விடையார்களே, மூசா அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய நபியாக பாராட்டப்பட்டவர்கள். நாம் முஸ்லிம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, முஸ்லிம் என்று அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்று நம்மை பற்றி நம்மால் சொல்ல முடியுமா? நான் இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று நான் சொல்கிறேனே தவிர என்னுடைய ஏற்பை, என்னுடைய ஈமானை, என்னுடைய இஸ்லாத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்று உங்களிலே யாராவது உங்களை பற்றி சொல்ல முடியுமா? ஆனால் நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மூசா அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்ற அளவிலேயே அவர் ஒரு முஸ்லிமாக, ஒரு மூமினாக அல்லாஹ்வினால் அறிவிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சோதனைகளை தந்துதான் அந்த சோதனையிலே அவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது என்று எதிர்பார்த்து கொண்டுதான் கடலிலே புழக்க வைத்தார். தவிர ஓடிக்கொண்டே வருகிறார் என்னுடைய மூசா, ஓடிக்கொண்டே வருகிறார் என்னுடைய மூசாவுடைய சமுதாயத்தினர்கள், என்னை ஏற்றவர்களும் அதிலே ஆயிரக்கணக்கான பேர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடலே வழியை விடு, அவர்கள் ஓடட்டும், தப்பிக்கட்டும் என்று அல்லாஹ் சொன்னானா? சொல்லவில்லை. அதையே சிந்திப்பானே, மூசாவுடைய சமுதாயத்தினர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே. மூசாவுக்கு ஒரு பாதிப்பு இருந்தது. பிறவுடைய ராணுவத்தினரும் விரட்டக்கூடிய அளவுக்கு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தலாமா? அந்த பிறவுடைய ராணுவத்தினை கடலிலே மூழ்க வைத்த அந்த அல்லாஹ் நிலத்தை புழக்க வைத்து அவனுடைய ஊரிலேயே மூழ்க அப்படியே புழக்க வைத்து நிலநடுக்கத்தை ஏற்படுத்தி சாகரித்திருக்க முடியாதா? அல்லாஹ் நாடி இருந்தால் செய்து இருப்பார். ஆனால் ஓட வைக்க அல்லாஹ் வாய்ப்பை கொடுக்கின்றார், ஓடுகின்றார். தடுமாற வைக்கக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ளார். தடுமாறுகின்றார். இவர் தடுமாறுகிறாரா? அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார். இன்னல்லதீன காலு ரப்பனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொருளாதார ரீதியாக சின்ன விஷயங்களை கூட நாம் தடுமாறுகிறோம். வாழ்க்கை நடைமுறையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, நோய்வாய்ப்பட்டாலும் கூட நம்முடைய ஈமானில தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியில் பிணக்கு ஏற்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த பிணக்கிலே நம்முடைய கை ஓங்கி இருக்க வேண்டும், நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்முடைய ஈமானை தடுமாற வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் மக்களுக்கு அணுகக்கூடிய விஷயங்களிலே நாம் தான் சரியானவர்கள் என்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்முடைய வார்த்தைகளை அமைக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஈமானுக்கு முரணாக இருக்கிறது என்பதை பற்றி கவலைப்படாமல் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள், நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டு விட்டாலும் கூட நம்முடைய சிந்தனைகள் தடுமாற ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது உயிரை போக்கிய அளவுக்கு உனக்கு சோதனை ஏற்பட்டாலும், ஒரு பெரிய பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டாலும், உன்னுடைய சிந்தனைகள் அத்தனையுமே முடங்கி போய் இனிமேல் எதையுமே செய்ய முடியாது என்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும், உலகத்து சக்திகள் எல்லாம் உனக்கு உதவ முடியாது என்ற ஒரு திட்டவட்டமான நிலை ஏற்பட்டாலும், இனிமேல் நமக்கு யாருமே உதவி செய்ய முடியாது என்று நீ திட்டவட்டமான முடிவுக்கு வந்துவிட்டாலும், அதற்கு மேல் அல்லாஹ் இருக்கிறான், அவன் உதவி செய்வான் என்று நீ நம்புகின்றாயா? சும்மா அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வருடந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரலாற்று தடங்களை போய் இன்றைக்கு தரிசித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வரலாற்று தடங்களுடைய அனைத்து பகுதிகளுமே ஹஜ் என்ற வணக்கத்தின் மூலமாக நமக்கெல்லாம் ஒரு புனிதமான இடங்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஜம்சம் தண்ணீர் அவருடைய குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டது. சபா மறுவாழ்வுக்கு இடையிலே சரி செய்யக்கூடிய அந்த ஓட்டம் இன்றைக்கு இபாதத்தாக மாற்றப்பட்டிருந்தாலும் அது அவருடைய குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல கல்லறிதல் என்று ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எடுத்துக்கொண்டாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள். வருடந்தோறும் நாம் ஹஜ்ஜி பெருநாளை சந்திக்கிறோம் என்று சொன்னால் இப்ராஹிமை பற்றி சிந்திக்காமல் அந்த ஹஜ்ஜி பெருநாளை சந்திக்க முடியாது என்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா இப்ராஹிமுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து நம்முடைய வாழ்க்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமிதமாக சொல்வார்கள், மில்லத்து அபீனா இப்ராஹிம், இது நம்முடைய மரியாதைக்குரிய தந்தை இப்ராஹிமுடைய மார்க்கம் என்று தன்னுடைய மார்க்கத்தை பற்றி உயர்வோடு சொல்வார்கள். இப்படி இப்ராஹிமை பற்றி
எத்தனையோ விதங்களில் உயர்த்தி பேசிக் கொண்டே இருக்கிறார். இப்ராஹிம் அவர்கள் நாம் அவர்களுக்கு கொடுத்த அத்தனை சோதனைகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். எனவே நாம் அவரை இமாமாக ஆக்குகிறோம், தலைவராக ஆக்குகிறோம் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை வசனத்திலேயே இப்ராஹிமுடைய அந்தஸ்தை உயர்த்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது போன்று யாரை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார்? சோதனைகளை எல்லாம் வெற்றியாக்கி வைத்தவர் என்று, காபாவை புனர் நிர்மாணம் செய்தவர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மன்னனுடைய கைகளிலே கைப்பற்றப்பட்டு விடுகிறார்கள். இவர் ஒரு பெரிய நபியாக இருந்து கொண்டிருக்கிறார். இவரை ஒழித்து கட்டுவதற்கு சாதாரணமாக முடிவு செய்துவிட முடியாது. ஏதேனும் தந்திரம் செய்து தப்பித்துவிடக் கூடும் என்று அந்த மன்னன் நினைக்கின்றார். நினைத்து ஒரு பெரிய நெருப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார். குர்ஆனிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சம்பவம். பொழுது விட்டு எரியக்கூடிய அந்த நெருப்பு குண்டத்தை சுற்றி அந்த மன்னனுடைய ராணுவத்தினர்கள் சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நெருப்பு குண்டத்தை நோக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூக்கி வீசப்படுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சிறப்புகளை பற்றி சுருக்கமாக நான் சற்று முன்னர் சொன்னேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இவ்வளவு பெரிய சிறப்புக்குரியவர், என்னுடைய சோதனைகளை எல்லாம் ஏற்று சாதனை புரிந்தவர், என்னால் இமாம் என்று அறிவிக்கப்பட்டவர் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நெருப்பு குண்டத்தை நோக்கி தூக்கி வீசப்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். சோதனைகளை எதுவரைக்கும் அல்லாஹ் தருகிறான் என்று பாருங்கள். சோதனைகளை எதுவரைக்கும் அல்லாஹ் தருகிறான் என்று பாருங்கள். கல்வியிலே உள்ளத்திலே எந்த ஒரு கட்டத்திலாவது கன அளவுக்கு, கடுகளவுக்காவது, அணு அளவுக்காவது நம்முடைய ஈமானிலே சற்று தடுமாற்றம் ஏற்படுகிறதா என்று அல்லாஹ் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். இப்ராஹிமுக்கே பார்க்கிறார் என்று சொன்னால் நம்முடைய ஈமானை பற்றி சொல்ல வேண்டி இருக்கிறதா? காலையிலே முஸ்லிமாக, மாலையிலே குஃபராக மாறிவிடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த வார்த்தைக்கு இறங்கக்கூடிய அளவுக்கு தானே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்படியே வாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூக்கி வீசப்படுகிறார்கள். அந்த கட்டத்திலே சுற்றி வர ராணுவம் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கைகள் மாற்ற முடியாது. விழுந்தால் நெருப்பு அடுத்த நிமிடமே பொசுங்கி விடக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை. மனித அறிவெல்லாம் முடிவு பெற்றுவிட்ட அந்த கட்டம். இந்த சமயத்திலே இப்ராஹிம் என்ன சொல்லுகிறார் என்று அல்லாஹ் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். நன்றாக கவனிக்க வேண்டும். மன்னனிடத்திலே மாட்டிக் கொண்டிருக்க வேண்டிய நிலையை அல்லாஹ் தவிர்த்திருக்கலாம். நெருப்பு குண்டத்தை சோதனைக்காக வேண்டி நெருப்பு குண்டத்தை என்ன செய்கிறான், ஏற்பாடு செய்கிறான் மன்னன். அந்த சூழ்நிலையை கூட அல்லாஹ் தவிர்த்திருக்கலாம். தூக்கி வீசப்படுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த சூழ்நிலை கூட அல்லாஹ் தவிர்த்திருக்கலாம். எதையுமே அல்லாஹ் தவிர்க்கவில்லை. சோதனைக்கு மேல் சோதனையாக கொடுத்துக் கொண்டே இருக்கிறான் அல்லாஹ். அந்த கட்டத்தில் அவர் சொல்லுகிறார், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். எனக்கு அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறார், அவனே சிறந்த பாதுகாவலன். எந்த ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கும் கற்றுத் தந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன். நான் நபியாக இருந்து கொண்டிருக்கிறேன், முன்னால் அங்கீகரிக்கப்பட்டான். எனக்கு இந்த சோதனை தேவையா? ஒரு நாள் 5 நேர தொழுகை தொழுது விட்டால் நாம் பலவிதமான உரிமைகளை கொண்டாடி கொண்டு, இறைவா ஒன்றைத்தானே நான் வணங்கிக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய மகனுக்கு இது போன்ற ஒரு நோய் தேவையா? என்னுடைய கடைக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது, எனக்கு இது தேவைதானா என்றெல்லாம் இறைவனிடத்திலே நாம் உடனடியாக சடைவடைந்து விடுகிறோமே. சரணடைவதற்கு பதிலாக இறைவனுடைய அர்த்தத்தை பற்றி புரிந்து கொள்ளாமல், வல்லமையை பற்றி புரிந்து கொள்ளாமல் அவனை நாம் குற்றச்சாட்டக்கூடியதாக மாறிவிடுகிறோமே. இப்ராஹிம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த கட்டத்திலே கூட எனக்கு அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறார், அவனே சிறந்த பாதுகாவலன். இந்த வார்த்தையை இப்ராஹிம் சொல்லுகிறாரா என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர் அதில் இஸ்திகாமத்துடன் உறுதிப்பாட்டுடன் இருக்கிறாரா என்று இப்ராஹிமிடத்திலே அல்லாஹ் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். சாதாரண அப்துல்லாவிடத்தில் எதிர்பார்க்கவில்லை, அப்துல் ரஹ்மானிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. அந்த இப்ராஹிம் சொன்ன பிறகுதான் கொல்லாயாக ருகூனி பர்தன் வ ஸலாம் அலா இப்ராஹிம. உடனடியாக நெருப்புக்கு நாம் கட்டளையிட்டோம், நெருப்பே கூனி பர்தன் வ ஸலாமா, நீ குளிர்ச்சி நிறைந்த இடமாக மாறிவிடு, அமைதி தவழக்கூடிய இடமாக நீ மாறிவிடு என்று சொன்னோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். குர்ஆனிலே இருக்கக்கூடிய ஒரு வரலாறு. தடுமாற்றம் என்பது மனிதனுக்கு இயல்பான ஒன்று. அந்த தடுமாற்றத்திலே அவன் இறைவனை மறந்து விடுகிறானா என்று அல்லாஹ் எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறார். நாம் வாழக்கூடிய சூழ்நிலைகள்
நாம் பழகக்கூடிய அணுகுமுறைகள் அத்தனையிலுமே அல்லாஹ்வுடைய சோதனைகள் இருந்து கொண்டே இருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வினடியார்களே, ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ் நம்மை எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு முன்பான சமுதாயத்திலிருந்து கொடுத்த சோதனைகளை கொண்டு, நபி இப்ராஹிமுக்கு கொடுத்த சோதனைகளை கொண்டு, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த சோதனை கொண்டு, இனி எத்தனை நபிமார்கள் வந்திருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கு கொடுத்த சோதனைகளை கொண்டு உங்களுக்கு சோதனைகளை தராமல், கஷ்டங்களை தராமல் உங்களை நான் சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுகிறேன் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சாதித்து கொண்டிருக்கிறார். சொர்க்கம் என்பது கிடைக்கும், சோதனைகளுக்கு பிறகுதான் கிடைக்கும். அல்லாஹ்வை நம்பிவிட்டோம் என்பதற்காக வேண்டிய பதவிகளை தூக்கிக் கொடுப்பவன் அல்ல அல்லாஹ். அல்லாஹ்வை நம்பிவிட்டோம் என்பதற்காக வேண்டிய அளப்பறை அறத்தை தூக்கிக் கொடுப்பவன் அல்ல அல்லாஹ். அல்லாஹ்வை நம்பிவிட்டாயா, அப்படியானால் நீ தான் இந்த உலகத்திலே மோசமான சோதனைகளுக்கு தள்ளப்பட வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் உலகளாம் யாருக்கு சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறது என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய சமுதாயமாக இருப்பதின் காரணமாகத்தான். என்ன இது எங்கு வாழ்ந்தாலும் முஸ்லிம்கள் தானே சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஊரிலே சோதிக்கப்படுகிறார்கள், ஒரு மாநிலத்திலே சோதிக்கப்படுகிறார்கள், ஒரு நாட்டிலே சோதிக்கப்படுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் தானே சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நாசப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், சொத்து சோதனை இழந்து கொண்டிருக்கிறார்கள், உயிர் சேதங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக இதெல்லாம் நமக்கு தேவைதானா என்று நாம் நினைத்தோம் என்றால் நம்மிடத்தில் ஈமான் இல்லை. நபிகள் பெரும்பாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை நாம் சொல்ல வேண்டுமா? நமக்கெல்லாம் முன்மாதிரி, அழகிய வழிகாட்டி, அவர்களுடைய வருகை இந்த உலகத்திற்கு கிடைத்த அருள், ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த உலகத்திற்கு கிடைத்த ஒரு அற்புத அருள், கருணை என்று அல்லாஹ் மிகப்பெரிய அளவுக்கு அவர்களை பற்றி சுட்டிக்காட்டுகின்றார். உயர்ந்த குணங்களுக்கு சொந்தக்காரர், அவர் பேசினால் உயர்ந்த குணங்களுக்கு சொந்தக்காரர் என்று ஒரு இடத்திலே சொல்கிறார் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகள் கூட அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தைகள் என்று அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு கூட அங்கீகாரம் தந்த வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள் என்று அல்லாஹ் உயர்வோடு போய் கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை, அவருடைய நபித்துவ வாழ்க்கையை மக்காவிலிருந்து அவர்கள் மதீனாவுக்கு வந்து மரணிக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் எந்த கட்டத்திலாவது அவர்கள் சுகபோகமாக வாழ்ந்திருக்கிறார்கள், நிம்மதியோடு வாழ்ந்திருக்கிறார்கள், சந்தோஷத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த நபித்துவ பணியை செய்ததன் காரணமாக அவர்களை பின்பற்றி ஏராளமான முஸ்லிம்கள், அவருடைய காலத்தில் லட்சத்திற்கும் அதிகமான முஸ்லிம்கள் வந்து அவர்கள் மக்காவிலே அனைத்து முஸ்லிம்களை ஒன்று கூட்டி அரபா பெருவழியிலே நிற்க வைத்து அந்த மக்களுக்கு போதிக்கக்கூடிய சமயத்திலே அலாஹல் பல்லத்து, நான் கொண்டு வந்த செய்தியை உங்களிடத்தில் எட்டி வைத்து விட்டேனா என்று அவர்கள் மக்களை பார்த்து கேட்கக்கூடிய சமயத்திலே மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், நீங்கள் உங்களுடைய பொறுப்பை முழுமையாக நிறைவேற்றி வைத்து விட்டீர்கள் என்று சொல்லக்கூடிய சமயத்திலே அல்லாஹ் மஷ்ஹத், அல்லாஹ் மஷ்ஹத், அல்லாஹ் மஷ்ஹத், இறைவா மக்கள் நான் தான் நீ என்னிடத்தில் கொடுத்த பணியை சரியாக நிறைவேற்றி விட்டேன் என்று மக்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். இறைவா இதற்கு நீ சாட்சி, மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், இறைவா இதற்கு நீயே சாட்சி என்று இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும், ஒவ்வொரு அணுகுமுறையும், ஒவ்வொரு வார்த்தையுமே அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கிறது இல்லையா? பெருமானார் அவர்களுக்கு சோதனைகள் வந்திருக்கிறதா இல்லையா? பெருமானார் அவர்களுக்கு கஷ்டம் வந்திருக்கிறதா இல்லையா? பெருமானாருடைய குடும்பத்தினர்கள் உயிர் சேதத்திற்கு ஆளாக்கப்பட்டார்களா இல்லையா? பெருமானாருடைய குடும்பத்தாருக்கு பொருள் சேதம் ஏற்படுத்தப்பட்டதா இல்லையா? பெருமானாருடைய நண்பர்கள் கொல்லப்பட்டார்களா இல்லையா? பார்க்கிறோம். ஏன் அந்த சோதனை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய அருமை போல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் மக்காவிலிருந்து குறைஷ் காபிர்களால் விரட்டப்பட்டு மதீனாவிற்கு நோக்கி செல்கிறார்கள். தொடர் பயணம் சென்று கொண்டே இருந்தால் காபிர்களிடத்திலே நாம் மாட்டிக்கொள்வோம், எதிரிகளிடத்திலே நாம் மாட்டிக்கொள்வோம் என்ற எச்சரிக்கை உணர்வோடு குகையில் போய் 2 பேரும் தங்கி விடுகிறார்கள். குகை என்று சொன்னால் உங்களுக்கு தான் நன்றாகவே தெரியும். தவழ்ந்து செல்லக்கூடிய அளவுக்கு சிறிய வாசல் மட்டும் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் இன்றைக்கு கூட அதை பார்த்திருக்கிறார்கள். குகைக்குள்ளே சென்று அவர்கள் அனைத்தரமாக இருக்கிறார்கள். எதிரிகள் தேடுவது கொஞ்சம் குறையட்டும், நாம் தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ளலாம். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாற்றமாக எதிரிகள் குகையுடைய வாசலுக்கு வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அண்ணாந்து பார்க்கிறார்கள். எதிரிகளுடைய கால்கள் தெரிகிறது. பதற்றத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி கூறுகிறார்கள், எதிரிகள் குனிந்து பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால் நாம் மாட்டிக்கொள்வோம். பெருமானார் அவர்களும் ஈமானில் அழைப்பவர்கள்.
அபூபக்கருடைய ஈமானை ஒரு கட்டிலும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய ஈமானை இன்னொரு கட்டிலும் வைத்து நாம் நிறுத்தும் என்ற நிறுத்தி பார்த்தோம் என்று சொன்னால் அபூபக்கருடைய ஈமானுடைய அந்த தட்டுதான் உயர்ந்து நிற்கும் என்று பெருமானார் அவர்களால் பாராட்டப்பட்டவர்கள். அன்றைக்கு ஈமானிலே மிக உயர்ந்தவராக அந்த 2 பேர் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு அவர்கள் பெருமானார் அவர்கள் அந்த குகையிலே காட்டிக் கொடுக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நாமெல்லாம் முஸ்லிம்களாக இங்கே கூடி இருந்திருக்க மாட்டோம் இல்லையா? எவ்வளவு ஒரு இக்கட்டான அபூபக்கர் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். குகை வாசலை அதை அல்லாஹ் சொல்லும்போது இது எப்போது சாஹீஹ் என்று சொல்லுகிறார். அபூபக்கர் அவர்கள் குர்ஆனிலேயே அல்லாஹ்வுடைய வசனத்திலேயே தூதருடைய தோழர் என்று சொல்லப்பட்ட ஒரு தோழர் என்றால் அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அபூபக்கரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கர் அவர்களே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், அச்சப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். எந்த கட்டத்தில் குகை என்று சொன்னால் எந்த வாசலும் இருக்காது. இருக்கக்கூடிய ஒரு வாசலும் கூட குறுகிய அளவுக்கு இருக்கும். தவழ்ந்துதான் வெளியே செல்ல முடியும், தவழ்ந்துதான் உள்ளே வர முடியும். அந்த குகைக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே அபூபக்கர் அவர்கள் பதற்றத்தோடு சொல்கிறார்கள், எதிரிகள் வந்து வாசலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று. அவர்கள் இப்படி குடித்து பார்த்தார்கள் என்று சொன்னால் நாம் மாட்டிக்கொள்வோம் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக அபூபக்கர் அவர்கள் வாசலை காத்திருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். அந்த குகை வாசலில் இருந்த அந்த காபிர்கள் குகைக்குள் பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் சூழ்நிலைகளை ஏற்படுத்துகின்றார். இங்கே மனித நடமாட்டமே இருந்திருக்க வாய்ப்பில்லை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு சிலந்தி வலைகள் எல்லாம் பின்னப்பட்டதாக வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்றுகின்றார். சோதனைகளை கொடுத்து சோதனையுடைய உச்ச கட்டத்திலே இனிமேல் சக்திகள் எல்லாம் செயல்பட்டு விட்ட அந்த சூழலிலே அவன் என்னை நினைக்கின்றானா? அடியார் இடத்தில் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்தை சந்திக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தோழர்கள் அத்தனை பேர்களுக்கு நோன்பு நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில பத்ர் யுத்தத்தை சந்திக்கிறார்கள். எதிரிகள் படைபலத்தோடு வந்திருக்கிறார்கள். ஆயுத பலமும் அவர்களுக்கு நன்றாக இருக்கிறது, வாகன பலமும் நன்றாக இருக்கிறது. அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக வேண்டி மது குவளைகளுடன் பெண்கள் எல்லாம் நடனமாடக்கூடிய பெண்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அந்த கட்டத்திலே பெருமானாரும் பெருமானுடைய தோழரும் சில நூறுகளில் இருக்கிறார்கள். 300க்கும் அதிகமான தோழர்கள் முனை மழுங்கிய வாழு, எந்த விதமான வாகனங்களும் இல்லை என்றவர்கள் பசி பட்டியோடு நோன்பின் காரணமாக பசியோடு ஒட்டிய வயிறோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சாஷ்டாங்கமாக விழுகிறார்கள். உன்னை ஏற்றுக்கொண்ட அத்தனை முஸ்லிம்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்திவிட்டேன். வெளியே தோற்றத்தால் உடல் பலத்தால் பலகீனமானவர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எதிரிகள் கனத்த பலத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவா, இவர்களை உன்னிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன். இவர்கள் இன்றைக்கு நாசப்படுத்தப்பட்டு விட்டால் இடையேல் உன்னை வணங்குவதற்கு இந்த உலகத்திலே யாருமே இல்லை என்ற அளவுக்கு சூழ்நிலை ஆகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். பெருமானாரை அல்லாஹ் அறிவுறுத்துகின்றார். எதிரி படைகளை நோக்கி கைகளிலே மண்ணை அள்ளி எதிரி படையை நோக்கி வீசுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசுகிறார்கள். அந்த நேரத்திலே சூழ்நிலைகள் மாறிவிடுகிறது. படை அணிகளை எதிரிகள் மோதக்கூடிய சமயத்திலே முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றி ஏற்பட்டு விடுகிறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் பாதுகாப்பு நிச்சயம் என்ற ஒரு நம்பிக்கை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கும் கூட ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ் தந்தார். அதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே அந்த பத்ர் யுத்தத்தை பற்றி விவரிக்கக்கூடிய சமயத்தில் வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா, நீர் மண்ணை அள்ளி வீசினீரே, அந்த சமயத்தில் நீரா வீசினீர், நீர் வீசவில்லை. வலாக்கின் அல்லாஹ் ரமா, அல்லாஹுதான் அந்த மண்ணை அள்ளி வீசினான் என்று அல்லாஹுதான் அந்த சம்பவத்தை பற்றி திருக்குர்ஆனிலே அழகாக சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ் நடிகார்கள், நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று நம்முடைய உள்ளங்கள் எப்போது வேண்டுமானாலும் தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடியதாக இருக்கிறார்.
ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய வழிபாட்டின்பாலும் உன்னுடைய தக்வாய் உன்னிப்பாலும் உன்னுடைய மார்க்கத்தின்பாலும் உறுதிப்படுத்தி வை என்று என்ன செய்கிறார்கள், அதிகமாக துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மனிதனுக்கு சோதனைகள் என்பது சர்வசாதாரணமாக நடந்து கொண்டே இருக்கக்கூடியது. நமக்கெல்லாம் எந்த பிரச்சனைகள் இல்லை என்று நாம் நினைத்துக் கொண்டு நம்முடைய வீட்டுக்கு செல்கிறோம். அங்கே நமக்கு ஒரு செய்திகள் காத்திருக்கிறது. இன்றைக்கு அருமையான முறையில் நம்முடைய நாள் ஆரம்பமாக இருக்கிறது. கடைக்கு செல்வோம், தொழிலகத்திற்கு செல்வோம் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு பெரிய நம்பிக்கையோடு நாம் நம்முடைய கடைக்கு செல்லலாம், அல்லது நாம் நடத்தக்கூடிய தொழிலகத்திற்கு செல்லலாம். ஆனால் அங்கே போனால் அங்கே ஒரு பிரச்சனை காத்துக் கொண்டு இருக்கும். இப்படி எப்படி வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நாம் எதிர்பார்க்காத நிகழ்வுகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதை நீங்கள் உறுதியாக புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வையுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களை பலத்துகளை அனுப்பி வைத்து உங்களுக்கு என்ன செய்கின்றான், ஆறுதல் சொல்லுகின்றான், உங்களை தைரியப்படுத்துகின்றான். அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்சனு, நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆறுதல் படுத்துவான் என்ற அந்த திருமறை வசனம் தான் நமக்கு இன்றைக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய அணுகுமுறைகளை, மக்களிடத்தில் நாம் பழகக்கூடிய விதங்களை அனைத்திலையுமே இறைவன் இதில் என்ன சொல்லியிருக்கிறான் அதன்படி நாம் நடக்க வேண்டும். இறைவன் இதில் என்ன எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும். சோதனைகள் என்பது முஸ்லிமாக இருப்பதன் காரணமாக வராமல் இருக்காது என்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. முஸ்லிமாக இருப்பதன் காரணமாகத்தான் சோதனைகள் வருகிறது என்ற நம்பிக்கையோடு நாம் என்ன செய்ய வேண்டும், எல்லா பிரச்சனைகளையும் அணுக வேண்டும். முஸ்லிமாக இருப்பதனால்தான் நாம் நஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்ற உறுதி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். முஸ்லிமாக இருப்பதன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா இது போன்ற எதிர்ப்புகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்ற ஒரு ஆறுதல், என்ற தைரிய உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். முஸ்லிமாக இருப்பதனால் சுகபோகமாக இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்வீர்கள் என்று குர்ஆனிலே எந்த ஒரு இடத்திலும் அல்லாஹ் சுட்டிக்காட்டவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிமாக இருப்பதன் காரணமாக நீ நினைத்ததெல்லாம் சாதித்து விடலாம், அல்லாஹ் உங்களோடு இருந்து கொண்டிருக்கிறான் என்று குர்ஆனிலே எங்கேயும் சொல்லப்படவில்லை என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், திட்டவட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிமாக இருக்கிறீர்களா, உங்களுக்கு சோதனைகள் உண்டு. அந்த சோதனைகளை உச்சகட்டமாக உங்களுடைய உயிர்கள் கூட இழக்கப்படலாம் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் வரும். உயிரே போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட இறைவா இந்த பிரச்சனையில் இருந்து எனக்கு பாதுகாப்பை தா என்று கேள்வி நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடிய மனப்போக்கு நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் ஒவ்வொருடைய முஸ்லிமுடைய பண்பாடாக இருக்கிறது. இன்னமா யுஸ்ரி யுஸ்ரா, இன்னமா யுஸ்ரி யுஸ்ரா. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார், சோதனைகளை தரக்கூடிய சமயத்தில் அதை நீங்கள் பொறுமையோடு சகித்துக் கொண்டு அல்லாஹ்வை நம்பி அதை அணுகுவீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதிலே இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தருவாங்க. ஆக சோதனைகளை தருவது நிச்சயம். அப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது அல்லாஹ்வை நம்பியவர்களாக, அவனுடைய நம்பிக்கையை உறுதிப்பாட்டுடன் இருக்கக்கூடியவர்களாக நம் மனைவியை அல்லாஹ் ஆக்கிரம வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். பாரக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய பேரருளால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானுக்கு முந்தைய மாதங்களிலே அல்லாஹ்வ பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசிக்கிறார்கள். இறைவா, ரஜப் மாதத்திலே அதற்கு அடுத்து வரக்கூடிய ஷாபான் மாதத்திலே எங்களுக்கு அபிவிருத்தியை தந்து ரமலானை எங்களை அடைய செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூரிப்போடு துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் ஹதீஸ்கள் வாயிலாக பார்க்கிறோம். இதோ சில நாட்களில் இன்னும் 20 அல்லது 25 நாட்களுக்குள் நம்ம எல்லாம் வந்தடையக்கூடியதாக இருக்கிறது ரமலான் மாதம். ரமலான் மாதம் நம்மை புனிதப்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம். 1000 மாதங்களோட சிறப்பான ஒரு இரவு அமையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாதம். அந்த இரவிலே வழக்குகள் எல்லாம் வந்து
இறைவனை வணங்கக்கூடிய நல்ல அடியார்களை பார்த்து சலாம் சலாம் என்று சொல்லி சலாம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாதம். நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்பட்டு சோனத்தின் வாயில்கள் திறந்து வைக்கப்பட்டு சோனத்திற்கு செல்லக்கூடிய அடியார்கள் அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாதம். ரய்யான் என்ற சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கிறது. அந்த ரய்யான் என்ற சொர்க்க வாசலுக்கு செல்லக்கூடியவர்கள் நோன்பாளிகள் தான். ஒட்டுமொத்த நோன்பாளிகளை சந்தித்தார் என்று சொன்னால் அதன் வழியாக வேறு எந்த நபரும் சொல்ல முடியாது என்று நோன்பாளிகளுக்கு சிறப்பித்து தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாதம் ரமதான் மாதம். எல்லா நற்செயல்களுக்கும் கூலிகள் இருக்கிறது. அது 10 700 மடங்காக உயர்த்தி தரப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ரமதான் மட்டும், இந்த நோன்பு மாதம் மட்டும், நோன்பு என்பது மட்டும் அது எனக்குரியது. வான உஜிசிபிகி அச்சௌமொழி வான உஜிசிபிகி, நோன்பது எனக்குரியது, அதற்கு நானே கூலியை கொடுப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக அருமைநாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டி தந்திருக்கிறார்கள். எல்லா வணக்கத்தையும் பிறர் மெச்சக்கூடிய அளவுக்கு, பிறர் பார்க்கக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய வணக்கங்கள் தான். தொழுகையாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், எந்த வணக்கம். ஆனால் இந்த நோன்பு என்பது மட்டும் கட்டிய மனைவிக்கு கூட தெரியாத அளவுக்கு, தன்னை பெற்றெடுத்த தாய்க்கு கூட தெரியாத அளவுக்கு மறைக்கப்பட்ட ஒரு மாபெரும் ரகசியமான ஒரு வணக்கம். அந்த நோன்பை நிறைவேற்றக்கூடியவனுக்கு ரப்பல் ஆலமீனுக்கு மட்டும்தான் தெரியும். 3ஆம் நபர் யாருக்குமே தெரியாது இவன் நோன்பாளி என்று. என்னுடைய மனைவிக்கு கூட எனக்கு தெரியாது. என்னுடைய மனைவி சக நேரத்தில் எனக்கு உணவு தந்திருப்பார். என்னுடைய தாய் எனக்கு சக நேரத்தில் உணவு தந்திருப்பார். என்னுடைய மகனுக்கு நான் உணவு கொடுத்துதான் அனுப்பியிருக்கிறேன் என்று தாய் பெருமையோடு நினைப்பார். என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய கணவனுக்கு நான் உணவு கொடுத்து அனுப்பியிருக்கிறேன், நோன்பாளியாத்தான் இருப்பான் என்று மனைவி பெருமிதமாக நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ரப்புக்கு தெரியும், நோன்பாளிக்கு தெரியும் நோன்பாளியா இல்லையா என்று. 3ஆம் நபர் யாருமே தலையிட முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமாக, மாபெரும் ரகசியமாக ஒரு மறைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வணக்கம் இந்த நோன்பு என்பது. எனவே தான் அல்லாஹ் தஆலா அதற்கு கூலி 10 700 மடங்கெல்லாம் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டேன், நானே கூலி கொடுப்பேன் என்று அளப்பரிய கூலிகள் உடைய ஒரு மாதம் என்று நமக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்விலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்காக வேண்டி தங்களை தயார்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே நாமும் ரமலானுக்காக நம்மை தயார்படுத்தக்கூடியவர்களாக இருந்து நம்முடைய செயல்பாடுகளை ஆரம்பித்து வைத்துவிட வேண்டும். ரமலான் என்பது அல்லாஹ்விடத்தில் நம்மை நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம், குர்ஆனை இறக்கி தரப்பட்ட ஒரு மாதம், பரக்கத்து நிறைந்த மாதம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரமலானுடைய மாதத்தை நாமெல்லாம் அடைவதற்கு ஒவ்வொரு நோன்பும் 10 நோன்புக்குரிய அர்த்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 30 நாட்களை நோன்பு நோற்று, அதற்கு அடுத்து வரக்கூடிய சவாலிலே 6 நாட்கள் நோன்பு நோற்றுவிட்டீர்கள் என்று சொன்னால் முழு வருடமே நோன்பு நோற்று நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் சிறப்பித்து தரப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அருமையான ஒரு மாதம். அந்த மாதத்திலே நாம் நோன்பாளியாக இருந்து கொண்டு தூங்கினால் கூட தூக்கமும் கூட இபாதத்தாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே நோன்பாளியாக இருந்து கொண்டு பேசினாலும் கூட அந்த பேச்சு கூட இபாதத்தாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே நாம் நோன்பாளியாக இருந்து கொண்டு ஓய்வெடுத்தால் அந்த ஓய்வு கூட இபாதத்தாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரமும், இரவு பகல் 24 மணி நேரமும் இபாதத்திலேயே திளைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மகத்தான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அந்த வாய்ப்பை நாம் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குரிய ஒரு வாய்ப்பு, அதற்குரிய கிருபையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்திர வேண்டும் என்று கூறிக்கொண்டு